சந்தியா, இன்னும் ரெடி ஆகலையா? ஆ, இதோ ரெடி ஆயிட்டேன் அத்தை. இன்னும் பூ கூட வைக்காம இருக்க? என்னம்மா, இந்த வீடு பழகிருச்சா? பரவாயில்லையா இப்ப உனக்கு? பரவாயில்ல அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரவணன் மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். நேத்து நடு ராத்திரியில நாய் குலைச்சதுன்னு எந்திரிச்சு வந்து பார்த்தா உனக்கு கொசு கடிக்க கூடாது, குளிர கூடாதுன்னு சரவணன் உன் பக்கத்திலே உட்கார்ந்து விடிய விடிய தீ மூட்டிட்டு இருந்தான். எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சுமா. இந்த காலத்துல பொண்டாட்டி மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற மனுஷன் எங்க இருக்கான் சொல்லு? சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்து வளர்ந்த பையன் தான் சரவணன். அம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பான். அதே நேரம் எப்பவுமே நல்லது பக்கமே நிப்பான். இப்ப வரைக்கும் அவன்கிட்ட அந்த குணம் மாறவே இல்லம்மா. இனி எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, சரவணனை கெட்டியமா பிடிச்சுக்கோ. அவன் இங்க இருந்தா போதும், வாழ்க்கையில உனக்கு ஒரு குறையும் வராது. என்ன சந்தியா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? அது ஒன்னும் இல்ல அத்தை. நேத்து ராத்திரி நான் மாட்டு கொட்டையில இருந்தேனா, அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப புதுசு. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. விடிஞ்சதும் கொமட்டிக்கிட்டே வந்துருச்சு. அதான். அப்படியா? சொல்ல வேண்டியதானே, இஞ்சி சாறு போட்டு தட்டுமா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. எனக்கு அவரு காலையிலேயே லெமன் சோடா வாங்கி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. அதானே, உனக்கு ஒரு பிரச்சனைனா சரவணன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா என்ன? என் கண்ணே பற்றும் போல இருக்குடி, அவ்வளவு அழகு நீ. சரி, நான் உள்ள போய் சீர்வரிசை சாமான்லாம் எடுத்து வைக்கணும். இல்லன்னா உன் ஆச்சி என்ன கண்டம் பண்ணிரும். நீ கிளம்பி ரெடியாகி சீக்கிரமா வா. சரோஜாக்கா, இப்படியே சீர்வரிசையோட கிளம்பி நேரம் மண்டபத்துக்கு போக வேண்டியதானே? மண்டபமா? நம்ம கோயிலெல்லாம் கல்யாணம் வச்சிருக்கோம், கோயிலுக்கு தானே போறோம். அப்ப கிளம்ப வேண்டியதானே? யாருக்காக காத்துட்டு இருக்கோம்? இன்னும் அத்தை வரவே இல்லையே. அத்தை வரணும்ல. அவங்க இல்லாம நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டல, அத நான் மறந்துட்டேன். என்ன, எல்லாரும் தயாராயிட்டீங்களா? கிளம்பலாமா? கிளம்பலாம் அத்தை. என்ன சிவகாமி, உங்ககிட்ட இருந்து ஒரு சத்தத்தையும் காணும், உம்முன்னு இருக்கிற. போலாம் அத்தை. ஆமா, கல்யாண பொண்ணு வளர்மதி எங்கடி? அவ மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்காத்த. கிளம்பும் போது வரலான்னு சொல்லி நான் தான் ரூம்குள்ள உட்கார வச்சிருக்கேன். சரிதான் சரிதான், அதுவும் சரிதான். அப்ப எல்லாரும் வந்தாச்சு, கிளம்பலாம்ல? கிளம்பலாம் அத்தை. ஆமா, அது எங்க இந்த பேங்க் ஆபீசர்னு சொல்லிட்டு ஒண்ணு தெரியுமே, சந்தியா, அது எங்க காணோம்? எந்த ஒரு வேலையும் ஒழுங்கா செய்யவே முடியாது. வேலை செய்யறதுக்கு தான் வக்கு இல்லைனாலும் கோயிலுக்கு கிளம்புறதுக்கு என்னடி உன் மருமவளுக்கு? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்ன வாயில குழக்கட்டை வச்சிட்டு இருக்கியா? உன் மருமவளை உனக்கு அடக்கி வைக்கவே தெரியாதா? வரும்போது சொல்லி கூட்டிட்டு வரலையா அவளை? அது வந்து அத்தை, நான் சொன்னேன், இதோ வந்துறேன்னு சொல்லியிருக்கேன். தெரியுதே, நீ சொன்ன லட்சணம் தான் தெரியுதே. இத்தனை பேர் இங்க இருக்கும்போது எதை பத்தியுமே கவலைப்படாம அவ மட்டும் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாளா? ஏண்டி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே அந்த சந்தியாவை தயார் பண்ணி கூட்டிட்டு வரேன்னு போன? எங்கடி அவ? நான் அப்பவே அவளை ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன் அத்தை. இந்நேரம் வந்திருக்கணும். ஏன் வரலன்னு தெரியல அத்தை. அது எப்படி? நீல லைக் பண்ண மாட்ட. அவகிட்ட அதட்டி உருட்டி அவளை சீக்கிரம் தயாராகன்னு சொல்லி இருந்தா அவ இந்நேரம் இங்க வந்து நின்னு இருப்பாள்ல. நீ என்ன சொல்லிருப்ப தெரியுமா? அந்த வெள்ளி அது அப்படிதான் கத்திட்டு இருக்கோம், நீ பொறுமையா வான்னு சொல்லிருப்ப. அதான் உன் லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. நான் வேணா போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துட்டு மாத்தேன்.
பார்க்க போறியா? எதுக்குடி? வான்னு சொன்ன வரமாட்டா? பின்னாடியே ஒரு ஆள் அனுப்புனதான் வருவாளோ? யாரும் போக கூடாது. பாக்குறேன். அவ எப்பதான் இங்க வந்து நிக்கிறான்னு பாக்குறேன். ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல புத்திசாலித்தனமா இருப்பான்னு நினைச்சேன். நல்லா இப்படி வந்து நிக்கிறியேடி. மருமகளும் உன்னால அடக்கி வைக்க முடியலையேடி. இந்த பாரு, இப்போ கல்யாணத்துக்கு கிளம்பணும். வீட்டுக்கு வந்த மருமகளுங்க எல்லாரும் சேர்ந்து இந்த சீர்வரிசை தட்டையெல்லாம் தூக்கிட்டு வரணும். ஆனா அவளை மட்டும் காணுமே. போடவே முடியல. சந்தியா ஏங்க சந்தியா கதவை தரங்க. ஐயோ, சந்தியா கேக்குதா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? சந்தியா ஆ ஆ உள்ள என்ன பண்றீங்க? கதவை தரங்க. ஐயோ, சந்தியா அங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம். வேற வழியே இல்ல. இது அவர்கிட்ட சொல்லிதான் போட்டுக்கணும். ஏங்க சந்தியா நேரம் வேற ஆகுது. ஐயோ, கதவை தரங்க. அதோ வரேங்க. என்னங்க பண்றீங்க? அங்க எல்லாரும் கோவிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. உங்களை காணோம்னு தேடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டக்குனு வாங்க. அது வந்து ஏங்க ஏற்கனவே பாட்டி அம்மா ஏதோ ஒரு காரணத்தை வச்சு உங்க மேல கோவப்படுறாங்க. இதுல நீங்க வேற இப்படி பண்றது நல்லா இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க அத்தை. இல்ல சரோஜா அத்தை, யாராவது இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. ஏங்க என்னங்க நீங்க எல்லாரும் அங்க ரெடி ஆகி வெளியே நிக்கிறாங்க. இப்ப போய் சந்தியா கூப்பிடுறாங்கன்னு சொன்னா காய்ச்சி முடிச்சுன்னு கத்த மாட்டாங்க. ஐயோ ப்ளீஸ்ங்க. ஏங்க நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேனுங்க. அப்படி என்னதாங்க உங்க பிரச்சனை? ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஐயோ உள்ள வாங்க. நானா? நீங்க தான் உள்ள வாங்க. நான் உள்ள வந்தா பிரச்சனை ஆடுங்க. நீங்க சொன்னா கேளுங்க. உள்ள வாங்க. ஏங்க வாங்க, உள்ள வாங்க. ஏங்க என்னங்க பண்றீங்க? கைய விடுங்க. நான் சொல்றேன்ல, ப்ளீஸ் கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க உள்ள. என்னங்க பண்றீங்க? ஐயோ என்னங்க கதவை சாத்திட்டீங்க? யாராவது பார்த்தா என்ன பெரிய பிரச்சனை ஆயிடுங்க. கதவை திறங்க முதல்ல. கத்தாதீங்க. ஒரு நிமிஷம். ஏங்க இத மட்டும் எங்க அம்மா பார்த்தாங்கன்னு வைங்க. எங்க அம்மா மட்டும் இல்ல, அந்த கிழவி மட்டும் பார்த்துச்சு உங்களை என்னையும் பொண்ணே போட்டுரும். நீங்க தயவு செஞ்சு கதவை தரங்க. ப்ளீஸ்ங்க, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நிமிஷங்க. என்னங்க? ஒரு நிமிஷங்க. என்னங்க? ஏங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஐயோ, ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு ரூம்குள்ள இருந்தா அது பெரிய தப்பு. என் ஆளை விடுங்க, வழி விடுங்க. ஏங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்க பொண்டாட்டி, புரியுதா? அப்புறம் ஏன் வெளியில இருக்கிறவங்களா அப்படி பேசினாங்க? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க என்னன்னு சொல்லுங்க. அது என்னங்க? நான் சொல்றேன், ஆனா நீங்க கரெக்டா பார்க்கணும். இல்ல பார்க்க கூடாது. சரிங்க, பார்க்க மாட்டேன். அத நோட் பண்ணுங்க. என்னங்க? இங்க ஓ, பூவா? நல்லா கொத்தா குண்டு குண்டா சூப்பரா இருக்கே. இது பாருங்க, அவ்வளவுதான். வேற என்னங்க? நான் மறுபடியும் கரெக்டா பாருங்க. திரும்புங்க. என்ன சிரிக்கிறீங்க? திரும்புங்க. புடவையா? சூப்பருங்க, பச்சை கலர். இங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நீங்க தாங்க அழகு. என்னங்க? ஐயோ அது இல்லங்க. தயவு செஞ்சு நல்லா பாருங்க. பாத்தீங்களா? யாருங்க எனக்கு அத போட்டு விடுவா? புரியுதுங்க, புரியுது. இதுக்கு ஏங்க இவ்வளவு தயங்குறீங்க? இதுதானே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் என்ன வேற யாரோவா? இருந்தாலும்
எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. அதான். ஆனா இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள அங்க போலேன்னா அங்க வேற மாதிரி ஆயிடுங்க. அப்புறம் பல மாதிரி பேசுவாங்க. ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருந்தோமா, அதெல்லாம் ஒரு கொலக்குத்த மாதிரி பேசினதெல்லாம் போதும். நம்ம உடனே போய் ஆகணும். அதுக்கு என்ன பண்ண போறோம்? ஆமாங்க, நான் நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலனா நான் வேணா அது நான் மா, நீங்க சொன்ன மாதிரி வீடு ஃபுல்லா ஒட்டடிச்சிட்டேன், மாப் போட்டாச்சு. வேற வேலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ நிறைய வேலை பார்த்துட்டல மயிலு, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கறியா? அது பரவாயில்லம்மா, ஒரு டீ குடிச்சிட்டா சரியா போயிடும். அப்ப ஒண்ணு பண்ணு, டீய போட்டு நீ குடிச்சிட்டு அப்புறம் வரும்போது எங்க 2 பேருக்கும் போட்டு எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. ம். சரி அர்ச்சனா, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். ஏங்க கொஞ்சம் பொறுங்க. இந்த ஆதியும் பார்வதியும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பியாச்சு. ம். எப்படியும் வரமாட்டாங்க. ம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதுக்கு இந்த மயில எதையாவது சொல்லி வெளியே அனுப்பணுமே. ஆ, வீட்டுக்கும் கடைக்கும் இன்னும் கரண்ட் பில் கட்டாம கிடக்கு. அதை கட்டிட்டு வர சொல்லி கொடுத்து விட்டுருவோமா? சூப்பர் ஐடியாங்க. இபி ஆபீஸ்ல எப்படியும் பெரிய கியூ நிக்கும். ஆமா ஆமா. இவ கட்டிட்டு வர்றதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். நீங்க போய் இபி கார்டு எடுத்துட்டு வந்துருங்க. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். போங்க போங்க போங்க. அம்மா. ம். ஐயா. மயிலே, ஒரு சின்ன வேலை, போயிட்டு வந்துடுறியா? அதுக்கு தானே நான் இருக்கேன். இதே நம்ம வீட்டோட இபி கார்டு, இது துணி கடையோடது. இது ரெண்டுத்துக்குமே பில்லு கட்டவே இல்ல. கொஞ்சம் நேர்ல போய் இத கட்டிட்டு வரியா? கட்டலாமா, ஆனா எதுக்கு இதுக்கெல்லாம் போய் நேர்ல போய் அலைஞ்சுக்கிட்டு? இதெல்லாம் அந்த போன்லயே கட்டிடுவாங்கல்ல. அது போன்ல நெட் என்னன்னு தெரியல, சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. இல்லைனா போன்ல கட்டியிருக்கலாமே. அப்படியா? சரிங்கய்யா, நான் கட்டிடுறேன். அப்படின்னா இந்த ஸ்வீட் கடை கூட கரண்ட் பில் கட்டலன்னு சரவணையா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு வழியா கட்டிடலாம். எனக்கு ஸ்வீட் கிடைக்குமா? எங்க டக்குன்னு கொடுத்து விடுங்க. இந்த மயிலு குடி. இதுல ஒரு 5000 ரூபாய் இருக்கு. நம்ம வீடு, ஜவுளி கடை, ஸ்வீட் கடை, அடுத்த தெருவுல இருக்க மெடிக்கல் ஷாப்பு, தென்காசி பஸ் ஸ்டாண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து கட்டிட்டு வா. சரிங்கய்யா. ஐயா, அப்புறம் மிச்ச காசுக்கு நன்னாரி சர்பத்தும் லசியும் குடிச்சிருவா. வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. ஹேய் போய் தல. ஹேய், சொலையா 5000 ரூபாய் போயிடுச்சு அர்ச்சனா. எப்படியோ அவ போயிட்டால, நம்ம மிச்சம் இருக்கிற வேலையை பாப்போமா? ஏய் சிவகாமி, என்னத்த? எங்கடி உன் மருமவ? இப்ப வந்துருவா. அவளை இப்படிதான் பழக்கி வச்சிருக்கியா? இத்தனை பெரியவங்க இருக்கிற இடத்துல அவ மொத ஆளா வந்து நின்னு இருக்க வேண்டாம்? அவளுக்காக நம்ம இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கணுமா? இப்படி ஒருத்தைய கட்டி வச்சு பாவம் சரவண வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியேடி. எனக்கு அவளை சுத்தமா பிடிக்கவே இல்ல. கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு. நான் மட்டும் வந்திருந்தேன், அவ வேலைக்கு ஆக மாட்டேன்னு அவ மூஞ்ச வச்சே சொல்லியிருப்பேன். இந்த பாரு, இனிமேல அவளுக்காகலாம் காத்துட்டு இருக்கலாம் முடியாது. அவ இந்நேரம் படுத்து தூங்கினாலும் தூங்கி இருப்பா. உன் மருமக செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய். என்ன எல்லாரும் வாய் பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கீங்க? சரவணம் பொண்டாட்டி சந்தியான்னு ஒருத்தி இருக்கா, அவ வர வரைக்கும் காத்துட்டு இருப்போன்னு முகூர்த்த நேரம் காத்துக்கிட்டு இருக்காது. ஆளுக்கு ஒரு தட்டா தூக்குங்க, தூக்குங்க. டேய் தூக்குடே. ஆச்சி ஆச்சி ஆச்சி, இதோ வந்துட்டா. ஓ என் மருமக வந்துட்டா. சீக்கிரம் வாடி. அடடே, வாமா,
நம்ம மகாராணி வந்துட்டா. ஐயோ நிக்கிறியேம்மா, உன்னை உட்கார வைக்கிறதுக்கு சிம்மாசனம் இல்லையே. வா 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 வா, ஆச்சி, ஆச்சி. பரவாயில்ல இல்ல ஆச்சி, அது உட்கார் உட்கார் ஆச்சி வேண்டாம் ஆச்சி. உட்காரு. ஆச்சி அட ஐயோ. உட்காரு, நான் தானே சொல்றேன் உட்கார சொல்லி. ஆச்சி உட்காரு. இப்போ என்ன சாப்பிடுறீங்க? குளு குளுன்னு எடுத்துட்டு வரட்டுமா, இல்ல சூடா டீ காபி ஏதாவது எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? அதெல்லாம் வேண்டாம், நுங்கு நுங்கு எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? ஆச்சி அட உக்காருங்கறல்ல, உக்காரு. பாவம் நிறைய வேலை பார்த்துட்ட, உடம்பெல்லாம் களைப்பா இருக்கும், நின்ன கால் வலிக்கும்ல. இல்ல ஆச்சி. நான் வேணா கால் பிடிச்சு விடட்டுமா? ஐயோ ஆச்சி, என்ன ஆச்சி? உக்காருங்கறல்ல. சிவகாமி, என்னங்க அத்தை? ஓ மருமவ எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான்னு பாத்தியா? உட்காருனா உட்கார்றா, எந்திரினா எந்திரிக்கிறா. எப்படிப்பட்ட மருமக, ரொம்ப நல்ல மருமக. பெரியவங்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறா. கேண்டி, உனக்காக நாங்க இத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறோம். இத்தனைக்கு இன்னைக்கு கல்யாணம் வேற இருக்கு. கோயிலுக்கு சீர்வரிசை எடுத்துட்டு போய் சாமி எல்லாம் வேற கும்பிடணும். அதுக்கப்புறம் 1008 வேலை இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. ஏய் சொல்லுடே, சொன்னாங்களா இல்லையா? ஆமா ஆச்சி சொன்னாங்க. அப்புறம் இவ்வளவு நேரம் என்ன பண்ண? படிச்சவங்கிற திமிர காட்டுறியா? இத பாரு, அதெல்லாம் இந்த வள்ளி அம்மா கிட்ட நடக்காது. ஏய் ஆளாளுக்கு ஒரு தட்டை தூக்குங்க, கிளம்புவோம். நேரம் அதுல. சரிங்கம்மா. எடுங்க. ஏய் ஆச்சி என்ன இப்ப என்ன பண்ற நீ? அது நான் தூக்கிட்டு வரலான்னு. ஏன் போற வழியிலே போட்டு உடைக்கிறதுக்கா? முதல்ல அது என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்ம வயல்ல விளைஞ்ச விதை நெல்லு. ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் இந்த விதை நெல்ல சாமிக்கு படைச்சிட்டு தான் ஆரம்பிப்போம். நீ பாட்டுக்கு என்னமோ தூக்க தெரியாம கீழே போட்டுட்டேன்னு வச்சுக்க, என்னடி பண்றது? இல்ல ஆச்சி, இத நான் பத்திரமா தூக்கிட்டு வந்துருவேன். நீயா வாய விட்டு சொல்லிருக்க, பத்திரமா கொண்டு வரியான்னு பாப்போம். தூக்கு. ஏய் எடுங்க.